இன்னைக்கு ஏர்லி மார்னிங்லே ரெயின்போ வந்துருச்சு. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்ற மாதிரி ரெயின்போ வந்தாவே மழை வரும்னு தெரியும். அதோட 10 மினிட்ஸ் போகல பெரிய மழை. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் தோசையும் சன்னா மசாலாவும் தான் செஞ்சேன். நான் நேற்று எடுத்தெடுப்புக்கு டிப்ரெஷனை பற்றி பேசினேன். என்னன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க? உண்மையில் எங்களில் நிறைய பேர் அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் நிறைய நாள் தலைவலின்னு மருந்து குடிச்சிப்போம். ஆனால் கடைசிக்கு பார்த்தா டிப்ரெஷன் தான் எங்களையே பாதிச்சிக்கும். எங்களில் சில பேர் இருக்கிறோம் பிரச்சனை வந்தால் தாங்கிக் கொள்ளவே இயலாத நிலைமையில். அவங்களுக்கு பிரச்சனை வந்து அவங்கவுங்களுக்கு தானே தெரியும்னு நீங்கள் நினைப்பீங்க. நாங்கள் ஒரு பெரிய நோயோடு இப்போம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போன போகிறோம். அங்கே உள்ள நோயாளியை பார்த்தா எங்களோட நோய் ரொம்ப சின்னதாக போய்த்திடும். அதை மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லாருக்குமே பிரச்சனை வரத்தான் செய்யும். ஒரு மேடி இருந்தால் கட்டாயம் ஒரு பள்ளம் ஈக்கவே தான் செய்யும். அவங்கவுங்க நம்புகிற கடவுள்கிட்ட அதை விட்டுடணும் கட்டாயமாகவே. அடுத்தது நாங்கள் எதையுமே டேக் இட் ஈஸின்னு லேசாக எடுத்துக்கொள்ளும். அப்படி நாங்கள் எடுக்க பழகினோம்டா எங்களுக்கு இந்த டிப்ரெஷன்ற நோய் கிட்ட